திரு திஸ் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளர். அமைதியான குணம், அளவான பேச்சு, உதவுவதில் தயங்காத மனம் அவரை அனைவரும் மதிக்க காரணமாக இருந்தது. மனைவி, 2 மகள்கள், நல்ல குடும்பம், நிறைவான வாழ்க்கை என்றெல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்த ஒரு மனிதர் அவர். வாழ்க்கை முழுமையாக இருந்தாலும் ஒரு நாள் அது திடீரென சறுக்கியது. அந்த காலை அவர் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கேட்ட ஒரு சிரிப்பு, நாணயம் தரையில் உருளும் சத்தம் போல அவரின் கவனத்தில் ஒரு நொடி தங்கியது. அதில் எந்த அர்த்தமும் இல்லை என நினைத்து வழக்கம் போல் தனது பணியில் மூழ்கினார். அடுத்த நாள் மற்றொரு துறையில் உள்ள நண்பரை சந்திக்க ஓடிசி கதவை திறந்தபோது அந்த சிரிப்பு மீண்டும் கேட்டது. அதே சிரிப்பு. அந்த சிரிப்புடன் இருந்த பெண் உயரமானவர், எளிமையான உடை, கருமை கலந்த முகத்தில் இயல்பான ஒளி. அவள் யார் என்று தெரிந்து கொள்ளும் முன்பே திஸ் தன்னுள் ஏதோ தவறாக நகர்வதை உணர்ந்தார். நண்பரிடம் பின்னர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார். இது சரியில்லை என்று தன்னைத்தானே எச்சரித்து கொண்டார். கேண்டீனில் அவர் காஃபி எடுக்கச் சென்றபோது அவள் மீண்டும் கண்முன் வந்தாள். இளஞ்சிவப்பு கோடு பதிக்கப்பட்ட நீல புடவை அவள் அழகை அதிகரிக்கவில்லை, அவளின் இயல்பை மட்டும் வெளிப்படுத்தியது. அவள் ஹாய் என்றாள். அவர் கேட்காதது போல நடித்து காஃபி எடுத்துக்கொண்டு கேபினுக்குள் சென்றார். ஆனால் அந்த நாள் முழுவதும் அவர் எழுதிய கோடுகள் சரியாக இயங்கவில்லை. தவறான லாஜிக் போல மனம் வேறு திசையில் ஓடியது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்த பெண் அவருடைய ப்ராஜெக்டுக்கே மாற்றப்பட்டாள். இருக்கை அவருக்கு பக்கத்தில். திஸ் தன்னுள் ஒரு நடுக்கத்தை உணர்ந்தார். அந்த நாளே அவர் ஆஃபர் லெட்டரை ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் கொடுத்து விடுப்பு எடுத்தார். தொடர்ந்து 4 நாட்கள் சிக் லீவு. அவர் அந்த ப்ராஜெக்டின் முக்கியமான நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பொறுப்பாளி. ஆனால் மனம் ஒத்துழைக்கவில்லை. குழந்தைகளின் பள்ளி காரணமாக இடமாற்றம் கோரி விண்ணப்பித்தார். அந்த இடமாற்றம் செயல்பாட்டில் இருந்தபோது அந்த பெண் அவருக்கு கேடி கேட்டு அழைத்தாள். ஃபோன் எடுத்த நொடியே அதே சிரிப்பு. அவள் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த சத்தம். யார் பேசுவது என்று கேட்டார். நான் ஷர்மிளா, உங்கள் ப்ராஜெக்ட் டீம்மேட். அவள் சொன்னபோது அவளின் குரலும் சிரிப்பும் அவரை முழுவதும் ஆக்கிரமித்தது. கோடுகள் நினைவுக்கு வரவில்லை. அவர் காலை நிறுத்தி மேனேஜருக்கு அழைத்து சிறிது ஓய்வு தேவை என்று சொல்லி KTI வேறு ஒருவரிடம் மாற்றச் செய்தார். பின் கிண்டி லொக்கேஷனுக்கு மாற்றம் கிடைத்தது. வேலை நிதானமாக சென்றது. மனமும் சீராகிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவரது கேபினின் அருகிலுள்ள படிக்கட்டில் மீண்டும் அந்த சிரிப்பு, அதே சத்தம். திஸ் உடல் நடுங்கியது. இனி இது தற்செயலல்ல என்பதை உணர்ந்தார். அவர் தொழில்முறை ஆலோசனை பெற முடிவு செய்தார். கவுன்சிலரிடம் அந்த சிரிப்பை கேட்டால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னார். ஆலோசனை எளிமையாக இருந்தது. ஓடாமல் உணர்ச்சியை எதிர்கொள். அடுத்த நாள் டிஸ் அவளை நேராக சந்தித்தார். ஹாய் ஷர்மிளா என்றார். அவள் கண்களை பார்த்த அந்த நொடியில் இருவருக்கும் இடையில் மௌனம். அந்த மௌனம் காதல் அல்ல, குற்றமும் அல்ல. அது ஒரு மனிதன் தன்னுடைய எல்லையை உணர்ந்த தருணம். அவர் சிரித்தார். முழுமையான சிரிப்பு. உணர்வுகள் மனிதனுக்கே இயல்பானவை என்று உணர்ந்தான். அவற்றை ஏற்றுக்கொண்டு கையாள்வதே அவன் தேர்வு. அவன் நிமிர்ந்து நின்றான். ப்ராஜெக்டுக்கு வரவேற்கிறேன் என்றான், சிதறாத சிரிப்புடன்.